வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையின் பல்வேறு இடங்களில் உள்ள உணவகங்களில் உணவு விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக சென்னையில் பல்வேறு உணவகங்களில் மதிய உணவு இல்லை என்கிற விளம்பர பலகையானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வணிக சிலிண்டர் பயன்பாட்டின் காரணமாக பல்வேறு இடங்களில் பாதிப்பானது அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதே போன்று கச்சா எண்ணெய் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிலிண்டர்கள் விநியோகத்தில் பாதிப்பு அடைந்துள்ளதாக பல்வேறு சிலிண்டர்கள் நிறுவனமானது நேற்று முதல் அறிவிப்பினை வெளியிட்டு வந்திருந்தது. இந்த காலை கூட எல்பிஜி நிறுவனம் சார்பில் சிலிண்டர் விநியோகமானது நிறுத்தப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டின் காரணமாக பல்வேறு உணவகங்கள் பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இந்த தட்டுப்பாட்டின் காரணமாக உணவகங்கள் பல இடங்களில் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையிலும் பல உணவகங்களில் இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக உணவகங்கள் பெரிய அளவில் பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில உணவகங்களில் விளம்பர பலகையானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதிய உணவு இல்லை என்கிற விளம்பர பலகையானது வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த ஹோட்டல்களானது சில மூடப்பட்டிருந்தாலும் சில உணவகங்களில் இந்த விளம்பர பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி உணவகங்களில் வழங்கப்படும் உணவுகளின் அந்த பட்டியலான மெனுக்கான சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய உணவுகளானது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சில ஹோட்டல் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக உணவுத்துறையில் பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஒரு சில உணவகங்கள் மூடப்பட்டும் அதே போன்று ஒரு சில உணவகங்களில் உணவு இல்லை என்கிற அடிப்படையில் அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் மதிய உணவு இல்லை என்கிற அடிப்படையில் விளம்பர பலகையை அவர்கள் நுழைவாயிலில் வைத்திருக்கின்றனர். இதே போன்று பல்வேறு உணவகங்களில் இதே சூழல் தான் நிலவி வருகிறது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வீட்டிலிருந்து உணவு சமைத்து வர முடியாத சூழலில் இது போன்ற உணவகங்களில் சென்று உணவு அருந்துவர். ஆனால் தற்பொழுது அதிலும் பாதிப்பு என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான உணவு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்றைய தினம் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களானது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களும் குறைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஓட்டல் நிறுவனத்தில் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பது நம்மால் உணர முடிகிறது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.